எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் நாகா. வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இந்த வீடியோவில் நல்லா மொறுமொறுன்னு ஒரு மசால் தோசை ரெசிபியை தாங்க பார்க்க போகிறோம். மில்லட்டை வச்சு ஒரு தோசை ரெசிபி. இந்த தோசை ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கணும். சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்ஸை கூட மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ தோசை மாவு எப்படி அரைக்கலான்னு பார்த்துடலாமா? 1 கப் அளவு சாமை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1க்கு 1/4 பங்களவு உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சாமையும் உளுந்தையும் நல்லா ஒரு 2-3 தடவை சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. அதாவது கழுவி தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அவல் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்லா ஊறிருக்கு. மிக்சியில் தான் நம்ம இன்றைக்கி தோசை மாவு ரெடி பண்ண போகிறோம். நல்லா பட்டு போல் மைமையாக தோசை மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கையில் கரைச்சி மாவை எடுத்திங்கன்னா மாவு நல்லா டபுள் குவான்டிட்டிக்கு மாவு பொங்கி வந்திருக்கும். இதை நம்ம நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுறலாம். மறுநாள் காலையில் நமக்கு தோசை செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. நீங்கள் கல் தோசை ஊற்றணுன்னா இதே கன்சிஸ்டன்சியில் அப்படியே ஊற்றிடுங்க. நல்லா தோசை ஊற்றணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவை ரெடி பண்ணிக்கோங்க. சட்னியும் ரெடி பண்ணிவிட்டேன். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பை போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்து கடலைப்பருப்பையும் கொஞ்சம் போட்டுடலாம். அங்கங்கே கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அடுத்து நீலவாக்கில் வெட்டின ஒரு வெங்காயத்தை சேர்த்துடலாம். 1 கொத்து கருவேப்பிலை. வெங்காயத்தை கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி எடுத்துட்டால் போதும். ரொம்ப கலர் மாறினா பொட்டேட்டோ மசாலாவோட கலர் மாறிடும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு மிதமான தீயில் இந்த மாதிரி கலந்து எடுக்கணும். நமக்கு பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல்லில் தோசையை ஊற்றிட வேண்டியதான். நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றினீங்கன்னா தோசை நல்லா மொறுன்னு வரும். தோசை ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை உள்ளே வச்சா நமக்கு மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த அளவுகளில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.